ஆமா, எவனோ ஒரு டுபாக்கூரு என் பையன் மதுரை இங்க வந்து தங்கியிருந்தான்னு சொன்னேன். அவன் என்னானா? அவன் 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 போயிட்டான். அவன் காணாத போயிட்டான். அவனை கொன்னு புதைச்சிருக்க வேணா நீ ரஸ்கல். இது பாரு பானு, நீ உன் பிள்ளை சொருப்புன்ட்ட இதை பத்தி தெரிஞ்சதா காட்டிக்காத. உனக்கு பெருசா இதை பத்தி தெரியாதுங்கிற மாதிரி தான் நான் சொல்லி வச்சிருக்கேன். அந்த பிரச்சனை எந்த சத்தமும் இல்லாம போயிடுச்சுமா. அதெல்லாம் இருக்கட்டும், உன்னை ரூமுக்கு கூட்டு போறேன். கம். உப்பு சார், நல்ல குளுகுலுன்னு ஜில்லுன்னு இருக்கிற ஏசி காரு. என்ன சார் நீங்க காரே பார்க்காத மாதிரி இப்பதான் கார்ல ஏறி வர மாதிரி பேசுறீங்க? சரி சரி, முதல்ல லெட்டர் கொடு. இந்தாங்க சார். என்ன சார் எழுதிருக்கு? அப்படியே காதல உருகி உருகி எழுதியிருக்கான். அந்த அளவுக்கு அந்த ராஸ்கல் அவளை மயக்கி வச்சிருக்கான். டேய், இந்த லெட்டரை நான் கிழிச்சு போட்டேன்னு வச்சுக்கோ, அவன் கையில எந்த ஆதாரமும் இருக்காது, வசமா மாட்டிக்குவான். அதனால சார், ஏய் இருங்க சார். என்னடா என்ன சார் நீங்க அவசரப்படாதீங்க சார். இப்படிப்பட்ட ஆதாரங்களை நம்ம அழிக்கவே கூடாது சார். என்னைக்காவது நாம வைக்கிற ஆப்பு நமக்கே திரும்பும் சார். அப்ப இதுதான் நம்மளை காப்பாற்றும். இதை ரகசியமான இடத்துல பத்திரமா வைங்க. ஆனா மகா எந்த லெட்டரும் எழுதல. சுப்பிரமணி அவளை கொன்னுட்டா அப்படின்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுப்போம். எங்கடா புகார் கொடுக்கறது? இந்த ஏரியா போலீஸ் ஸ்டேஷன்ல. நான் இந்த ஏரியா போலீஸ் இன்ஸ்பெக்டர் பத்தி ஏற்கனவே ஃப்ரெண்டு மூலயமா விசாரிச்சு வச்சுட்டேன். அது மட்டும் இல்லாமல் நானும் ஃபோனில் பேசிட்டேன். அவர் ஏதோ வீடு கட்டிட்டு இருக்காரு போல இருக்கு. நிறைய பணம் தேவை இருக்கும். நாம் கொடுக்க வேண்டியதை கொடுத்தோன்னா அவர் சுப்பிரமணியனுக்கு கொடுக்க வேண்டிய குடைச்சல அழகாக கொடுப்பார். வெரி குட் ரதானா. இப்போ நீ என்ன பண்ணுறனா, அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட ரொம்ப க்ளோஸாக போய் பேசு. என்னென்ன வழி பண்ணணுமோ அது பூரா இன்னைக்கு நீ பண்ணிடு. நானும் ரிலாக்ஸ் ஆகி ரொம்ப நாள் ஆச்சுப்பா. எல்லா வேலையும் முடிச்சுட்டு வழக்கமாக நம்ம சந்திக்கிற இடத்துல ஒரு பாட்டில் ட்ரிங்க்ஸோட வந்துரு. வேதாளம் முருங்கை மரம் ஏறலையான்னு பார்த்தேன், ஏறிடுச்சு. வர. ஏய் என்ன சார்? இங்க வாடா. சொல்லுங்க சார். ஞாபகம் இருக்கா, மகாவும் சுப்பிரமணியம் ரெண்டாம் கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்னு இளவரசி வீட்டுக்கு நம்ம சொல்ல போகும்போது நம்ம திட்டம் பலிக்கல. அப்ப நீ வெளியே வந்து என்னை இன்சல்ட் பண்ணிய, அது உனக்கு ஞாபகம் இருக்கா? என்னடா யோசிக்கிற? அன்னைக்கு நடந்தது யோசனை பண்ணி பாக்குறியா? பாத்தியா தானா? சரித்திரம் எப்பவும் திரும்பண்டா. அன்னைக்கு நீ என்ன நடு ரோட்ல வேகாத வெயில நடக்க வச்சடா. தனியா நடக்க வச்சுட்டு போனல. இப்ப நீ என்ன பண்ற? நான் கார்ல போறேன், நீ நடந்து போய் அந்த இன்ஸ்பெக்டர் பத்தி இன்னும் நல்லாவே விசாரிச்சுட்டு நம்ம சந்திக்கிற இடத்துல நான் சொன்ன மாதிரி நீ வந்து சேர்ந்துடு. சரியா? லெட்டர் கொடு தம்பி, குடுறா. வர்த்தா. அவன் உண்மையிலே நம்மளுக்கு விசுவாசமா இருந்தான்னா கண்டிப்பா அவன் நம்மளை தேடி வருவான். அப்படி அவன் வரலன்னா அவனை கழட்டி விட்டுட வேண்டியதுதான். மா, எப்பவுமே ஆட்டத்தில் குதிரையை ரொம்ப பத்திரமா பாதுகாக்கணும். ஏன்னா அதுதான் எப்பவுமே 4 பக்கமும் பாஞ்சு போகும்.
அதனால அடுத்த தடவையாவது இதை மெயின்டைன் பண்ண பாரு. ம். டேய், உனக்கு நான் செஸ் கத்து கொடுத்தேன், எனக்கு நீ கத்து கொடுக்குறியா? குதிரையை வெட்ட போய் நீ யானையை இழந்துட்ட. குதிரையை விட யானைக்கு தான் வீச்சு அதிகம், பாயிண்ட்ஸும் அதிகம். சரிம்மா, இனிமேலாவது நான் அதை ஃபாலோ பண்றேன். என்ன பொழுது போகலன்னா அம்மாவும் பிள்ளையும் செஸ் விளையாட ஆரம்பிச்சிருவீங்க. பா, நல்ல வேளை இந்த ரிமோட் சண்டை போடாம இருக்கீங்களே. சரி, நீ வந்து விளையாட. ஏய், எனக்கு வேலை இருக்குப்பா. ஏய், நான் சொல்றத கேளு. உன்கிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன விஷயம்? உன்னை செஸ் விளையாடுறதுக்காக கூப்பிடல. உன்னை வச்சுக்கிட்டு தான் என் பையன்கிட்ட ஒரு முடிவு கேட்க போறேன். ஒளிவு மறைவு இல்லாம வெளிப்படையா சொல்லு. உனக்கு பூஜாவை பிடிச்சிருக்கா இல்லையா? பிடிச்சிருக்குமா? நல்லா யோசிச்சுக்கோ சுரூபா. பூஜா ஏற்கனவே கல்யாணமானவ, ஒரு குழந்தைக்கு தாய். எல்லா விவரமும் உனக்கு நல்லா தெரியும். பூஜா சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாத்தையுமே தமிழரசு நம்ம கிட்ட எதையுமே மறைக்கவே இல்லை. எல்லா விஷயத்தையும் யோசிச்சு தாம்மா சொல்கிறேன். பூஜாவை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவள் குழந்தைய நான் என் குழந்தைய பார்த்துப்பேம்மா. நீயும் பூஜாவும் மாமியார் மருமகங்கிற உறவு தாண்டி அம்மாவும் மகளுமா இருந்தீங்கன்னா அதை விட பெரிய சந்தோஷம் எனக்கு இல்லைம்மா. டேய், இத நீ எனக்கு சொல்லி தரியா? பூஜாவை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா. பூஜாவை பார்க்கறதுக்கு தானே நானும் தமிழரசியும் பிளான் பண்ணி உன்னை இங்க வர வச்சோம். அப்புறம் என்ன தமிழரசி, எங்க சைடு ஓகே. இனிமே நீ தான் முடிவு பண்ணணும். நான் ரொம்ப தேங்க்ஸ்பா. நான் எப்படி உங்களுக்கு நன்றி சொல்ல போறேன்னு தெரியல. பூஜாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்க போகுது. நிச்சயமா ஒரு நல்ல புருஷன் கிடைக்க போறான். எனக்கு ஒரு நல்ல மருமகன் கிடைக்க போறாரு. இவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இந்த சந்தோஷமான செய்திய உடனே பூஜா கிட்ட சொல்லி அவளை எப்படியா சம்மதிக்க வச்சிருக்கேன். சரி. சொருபா, உண்மையிலே பூஜா ரொம்ப நல்லவிடா. ஆமாம்மா, நான் பழகின பொண்ணுங்களையே இந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு தான். ஏய், என்ன நீ? பூஜா, இங்க வா. என்ன அத்தை? இங்க வா, உட்கார். ஏண்டி நாளு பூரா ஒரு ரூம்குள்ளேயே அடைஞ்சு கிடக்க? வெளியே வரதுக்கு பயமா இருக்கு அத்தை. என்னடி பயம்? எதையாவது பேசி நீங்களும் உங்க ஃப்ரெண்டும் என்ன டென்ஷன் பண்ணிடுறீங்க. இங்க பாரு பூஜா, பிரச்சனையில இருந்து ஓடி ஒளியாத. பானு சொரூபனும் உன் கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டாங்கம்மா. அந்த சொரூபம் இருக்கானே எவ்வளவு நல்ல பிள்ளை தெரியுமா? பூஜாவை கட்டிக்கடான்னு அவங்க அம்மா ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க. மறு வார்த்தை பேசாம ஓகேன்ட்டான். ஆனா நீ என்ன கெஞ்ச வைக்கிற, கதற வைக்கிற. உங்களை யாரு கெஞ்ச சொன்னது? ஏய், உன் பதில் தான் என்னடி? இவ்ளோ சின்ன வயசுல நீ ஏன் சந்தோஷத்துல இழந்திருக்கணும்? என்னடி நான் பாட்டு பேசிட்டே இருக்கேன், சும்மா இருக்க? கத்தாதீங்க. யார கத்தாதீங்கன்ற? இங்க நீ மாமியாரா நான் மாமியாரா? என்ன மிரட்டுற இல்ல நீ? சரி கத்துங்க, எனக்கு என்ன? உங்க ஃப்ரெண்டுக்கும் கேட்கட்டும். அவ்ளோ நெஞ்செழுத்தம் உனக்கு. நீங்க என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறதுன்னு. அழிச்சாட்டியம். நம்ம நல்லத்துக்கு தானே சொல்றாங்க, நம்ம ஃபியூச்சருக்காக தானே சொல்றாங்கன்றத புரிஞ்சுக்கிறதே இல்ல. இப்போ என்ன வேணும் உங்களுக்கு? பதில் வேணும். அதுவும் எனக்கு சாதகமா பதில் வேணும். இந்த கல்யாணம் நடக்கணும். சொரூபனை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நீ சொல்லணும். அந்த வார்த்தையை நான் கேட்கணும். உங்களுக்கு இப்போ பதில் வேணும், அவ்வளவுதானே? ஆமா. என்னடி இது? என்ன பண்ற? உங்களுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கேன். பூஜா,
நான் கிளம்புறேன். இனிமே இந்த வீட்ல எனக்கு என்ன வேலை? இதுதான் என் பதில். பூஜா, முட்டாள்தனமான காரியம் பண்ணாத. என் வாழ்க்கையிலேயே நான் எடுக்கிற புத்திசாலித்தனமான முடிவு இதுதான். ஏண்டி பூஜா என்ன இப்படி கொடுமைப்படுத்துற? யாரு, நானா நீங்களா? அப்போ அந்த சொரூப்பனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் இல்ல? இனிமே இந்த பேச்சு எடுத்தா நான் வீட்டை விட்டு போயிடுவேன். நான் வீட்டை விட்டு ஓடுன நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அம்மா, உங்க போன் ரொம்ப நேரமா அடிச்சிட்டு இருக்குமா? போங்க, இனிமே இத பத்தி பேசாதீங்க. நீங்களும் நிம்மதியா இருங்க, என்னையும் நிம்மதியா இருக்க விடுங்க. போங்க. என்ன மன்னிச்சிடுங்க அத்தை. உங்களை எதிர்த்து பேசுறது தவிர உங்களை சமாளிக்கிறதுக்கு எனக்கு வேற வழி தெரியல. அதே என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன் சார். ஆமாம், விசாரிச்சுட்டு தான் இருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, நான் அப்புறம் பேசுறேன். சார், இது மகா போட்டோ, இது கம்ப்ளைண்ட். உங்க முதலாளி அம்மாவை காணும், அதாவது இவரோட தங்கச்சி பொண்ணை காணும். ஆமா சார், இது மகா போட்டோ, என் தங்கச்சி பொண்ணு, இது கம்ப்ளைண்ட் லெட்டரு. கொஞ்சம் சீக்கிரம் ஆக்ஷன் எடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் சார். சுப்பிரமணியும் இளவரசியும் 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி சார். என் தங்கச்சி பொண்ணு மகா கிட்ட இருக்கிற கோடிக்கணக்கான சொத்து அபகரிக்கிறதுக்கு அவளை என்னமோ பண்ணிட்டாங்க சார். சார், இந்த சுப்பிரமணி எங்க மகா மேடமை கடத்தி கொண்டு போய் உயிரோட வச்சிருக்கானா இல்ல கொன்னு புதைச்சிட்டானான்னு தெரியல சார். அதான் சார், உன்னுடைய அவங்க மேல ஆக்ஷன் எடுக்கணும் சார். உடனே ஆக்ஷன் எடுக்கிறேன், நீங்க கிளம்புங்க. தேங்க்ஸ் சார். வரேன் சார். சார் கொஞ்சம் இருங்க. என்னடா? ஒரு 5 நிமிஷம் இன்ஸ்பெக்டர் கிட்ட போய் பேசிட்டு வந்துடுறேன். நான் என்னடா அவங்ககிட்ட போய் பேசுறது? ஐயோ, உங்களை யார் சார் கூப்பிட்டது? நீங்க உள்ள வர வேண்டாம். ஏன்னா நம்ம போறது குறுக்கு வழி. இன்ஸ்பெக்டர் கரெக்ட் பண்ண போனோம்னா கூட்டமாக போக முடியும். தனியா போனா தானே பேசி கரெக்ட் பண்ண முடியும். இதுல வேற அவர் ஒத்துக்கிறாரா இல்லையான்னு தெரியல. முதல்ல நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நாம 2 பேரும் இன்ஸ்பெக்டரை நம்பணும். அதுக்கு முன்னாடி நீங்க என்ன நம்பணும். டேய், நான் உன்னை நம்பி தானே உன் பின்னாலே இருக்கேன். நம்புறீங்கல்ல, கொஞ்ச நேரம் இங்கே வெயிட் பண்ணுங்க, நான் போய் பேசிட்டு வந்துடுறேன். சரி போ. என்ன போய் பேச போறானே தெரியலையே. சார் சொல்லுங்க. உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும், கொஞ்சம் அப்படி வரீங்களா? பேசலாமே, வாங்க. சொல்லுங்க சார், இது கோடிக்கணக்கான சொத்து சம்பந்தப்பட்ட விஷயம். அந்த காணாம போன மகா திரும்பி வருவாளா வரமாட்டாளான்னு தெரியல. ஆனா இப்ப நாம சொல்றதெல்லாம் அவங்க மாமங்காரன் கேட்பான். ஆனா நமக்கு இப்ப இருக்கிற ஒரே குடைச்சல் அந்த சுப்பிரமணியம் அவன் பொண்டாட்டியும் தான். அவன் பொண்டாட்டியும் அரெஸ்ட் பண்ணோம். இப்பதான் ஒரு பொம்பளை மேல கையை வச்சு அது பெரிய பிரச்சனையாயி தலை தப்பிச்சு வந்தேன். சார், இளவரசி அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல சுப்பிரமணிய உள்ள தள்ளி அவன் கதையை முடிங்க. அப்பதான் மொத்த சொத்தும் அவங்க மாமா ராஜசேகர் பேருக்கு மாறும். அப்புறம் ராஜசேகரை போட்டு தள்ளிட்டா அந்த சொத்து நம்ம 2 பேருக்கு மட்டும்தான். யோ, உன்னையும் போட்டு தள்ளிட்டா சொத்தெல்லாம் எனக்கு தானே. தெய்வமே, என்ன இப்படி பயமுறுத்துறீங்க? யோ, நான் சும்மா சொன்னையா, பயப்படாத, நான் பாத்துக்கிறேயா, நீ போயிட்டு வா. என்னடா பேசுன? ஒன்றும் இல்லை சார், சுப்பிரமணி மேலே ஆக்ஷன் எடுக்கிறேன்னு சொல்லிட்டாரு. இளவரசி மேலே அப்புறமா நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு.
மகாவையும் கண்டுபிடிச்சி கொடுத்துட்றேன்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் உங்களை டென்ஷனே இல்லாமல் பீஸ்ஃபுல்லாக இருக்க சொல்லியிருக்காரு. அதை தவிர வேற என்ன சொன்னாரு? வேற ஒன்றும் சொல்ல, அவரை கவனிக்கணும்னு சொன்னார். கவனிச்சிடறேன். சரி சரி, வண்டியில ஏறு. போகலாம் சார். ராஜலட்சுமி குட்டி அப்பா சொன்னதெல்லாம் கேட்பாளாம். இன்னைக்கு நம்ம 2 பேரும் நிறைய இடத்துக்கு வெளியில போறோம். இந்தாங்க காஃபி. என்னடா செல்லம், அப்பா கிட்ட பேசிட்டு இருக்கியா? இதான் சார் சுப்பிரமணிய வீடு. அப்பா உன்னை பாய் கூட்டிட்டு போறேன்னு சொன்னாரா? நீதான் சுப்பிரமணியா? ஆமா சார். என்ன விஷயம்? எங்கேயா மகா? எங்கேயா மகா? மகாவை நீ கடத்தி ஏதோ பண்ணிட்டுதா உன் மேல புகார் இருக்கு. ஸ்டேஷனுக்கு வா, உன்னை விசாரிக்கணும். சார், நான் எந்த தப்பு பண்ணல சார். யோ, அதெல்லாம் ஸ்டேஷன்ல வச்சு பேசிக்கலாம், கிளம்பு. சார் சார், இவர் நிரபராதி சார். நீதான் இளவரசியா? ஆமா சார். உன் மேலேயும் கடத்தலுக்கு உடனே புகார் இருக்கு. நீ இந்த ஆள் நிரபராதின்னு சர்டிபிகேட் கொடுக்குறியா? நீயும் தயாரா இருந்துக்க. இந்த ஆள் உண்மையை சொல்லல, அடுத்த அரெஸ்ட் நீதான். சார், எங்க மேல எந்த தப்பு இல்ல சார். மகாக்கு உடம்பு சரியில்லை. அவ ஆபீஸ்ல இருந்து ஹெல்த் விஷயத்துல இருந்து எல்லாத்துலயும் நாங்க தான் அவ கூடவே இருந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம். அவளதான் காணாம போயிட்டா. எங்க மேல எந்த தப்பு இல்ல சார். தப்பு இல்லையா? எவ்வளவு பெரிய கோடீஸ்வரி மகா, அவங்க காணாம போய் எத்தனை நாள் ஆச்சு? 2 நாள் சார். 2 நாள்ல போலீஸ கம்ப்ளைண்ட் பண்ணியா நீ? இல்ல. ஏன்? அவளை காணோன்னு நானே தேடிட்டு இருக்கேன் சார். அவங்களுக்கு உனக்கும் தொடர்பு இருந்திருக்கு. அவங்க ஒரு கோடீஸ்வரி. இப்ப அவங்கள காணோம். பச்சை குழந்தை கூட சொல்லியா நீ தான் பணத்துக்காக அவங்கள கொலை பண்ணிருக்கன்னு? நிறைய ஸ்டேஷனுக்கு. சார், விடுங்க சார். கை எடுங்க சார். ஆயா, சார், விடுங்க சார். விடுங்க சார். இவரோட தம்பி அசிஸ்டன்ட் கமிஷனர் சண்முகம். நிஜமாவா? ஆமா சார். அப்புறம் ஏன் சார் எங்களை இப்படி நடந்துக்க வைக்கிறீங்க? சட்டம் என்னன்னு உங்களுக்கு தெரியாதா? ப்ளீஸ் சார், கோஆபரேட் பண்ணுங்க. உங்க மேல நடவடிக்கை எடுக்க சொல்லி மேல் இடத்துல இருந்து பிரஷர். தயவு செஞ்சு வாங்க சார். சார், மகாவை நான் கடத்தல, கொல்லல சார். அவதான் என்னை யாரும் தேட வேண்டாம்னு சொல்லி லெட்டர் கூட எழுதி வச்சுட்டு போயிருக்கா சார். லெட்டரா? அது எங்க இருக்கு? அது மகாவோட வீட்டில் தான் சார் இருக்கு. சரி வாங்க, அங்க போய் பார்க்கலாம். அது கிடைச்சா நான் உங்களுக்கு சாதகமா நடவடிக்கை எடுப்பேன். இல்லனா என் கடமையை நான் செய்வேன். சரி, கிளம்புங்க. இருங்க சார், ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். யோ கான்ஸ்டபிள் சார், இவரை கூட்டிட்டு வாயா. ஓகே சார். இதோ வந்துடுங்க. அறிவு கட்ட முண்டோம். ஐயோ தின்னு கொளுத்தா பண்ணி. சார். யோ, இன்ஸ்பெக்டர் மோகன் பேசுறேயா? சார், ஏன் சார் அதுக்கு இப்படி திட்டுறீங்க? வாயில கெட்ட கெட்ட வார்த்தையா வருதியா? சார், என்ன தப்பு பண்ணிட்டு இப்படி போட்டு திட்டிட்டு இருக்கீங்க? இந்த சுப்பிரமணியோட தம்பி அசிஸ்டன்ட் கமிஷனர் சண்முகமாயா? ஆமா. அதை ஏன் முதல்ல என்கிட்ட சொல்லல? ஏன் வேலைக்கு ஆப்பு வைக்கிறியா? உன்னை ஷூட் பண்ணிடுவேன். சார், அவரால் நமக்கு பிரச்சனை எல்லாம் இல்லை சார். உனக்கு பிரச்சனை இல்லையா? எனக்கு சார், அவன் மகாவை 2வது கல்யாணம் பண்ணிட்டான். அந்த கோபத்துல இவன் தம்பி சண்முகமே அவனை ஜெயில தூக்கி வச்சுட்டான் சார். அண்ணனுக்கு தம்பிக்கு இப்ப முட்டிட்டு இருக்கு. இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆகாது சார். சார், இவனே இப்பதான் ஜெயில இருந்து வந்திருக்கான். இவனை பெண்டு நிமித்தி போட்டி எடுத்தா கூட அவன் தம்பி கண்டுக்கவே மாட்டான் சார். அவன் அண்ணன் தான் இவனு ஏன் என்கிட்ட சொல்ல? தப்பு தான் சார், அவசரத்துல மறந்து போச்சு, மன்னிச்சிருங்க சார். அந்த காணாம போன மகா அதுக்கு ஆதாரமா லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிருக்கலாமே. என்னையா லெட்டர் அது? ஐயோ சார், அப்படிலாம் எதுவும் இல்லை சார். அவன் ஏதோ டபாய்க்கிறான் உங்களை. ஒரு விஷயத்துல கூட்டாளியா இருந்தா எல்லா விஷயத்தையும் சொல்லிடணும். ஏதாவது மறைச்சேன்னு வையே, உன்னை லாடம் கட்டுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஐயோ சார், சத்தியமா அப்படிலாம் எதுவுமே இல்லை சார். நாங்க இப்ப மகா வீட்டுக்கு லெட்டர் எடுக்க தான் போறோம். அங்க மட்டும் அந்த லெட்டர் இருந்துச்சு, ஆப்பு அவனுக்கு இல்ல, உனக்கு தான். ஆப்பு எனக்காடி? போங்கடி, முதல்ல லெட்டர் கிடைக்கட்டும்.
போலாமா? வாங்க சார். என்னங்க நானும் என்னம்மா? உங்க கூட வரேன். அதெல்லாம் வேண்டாம்மா, நீ வீட்டில் இருந்து குழந்தைய பார்த்துக்க. லெட்டர் தானேம்மா, போய் எடுத்து கொடுத்துட்டு வந்துடுறேன். ஏதாவது பிரச்சனைனா உனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன், நீ உடனே சண்முகத்துக்கு இன்ஃபார்ம் பண்ணிடு. ம் சரிங்க. ராஜிமா பத்திரமா பார்த்துக்க. சரிதானா, எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். சரி சார், லெட்டர் எடுக்க அங்கே தான் வந்துட்டு இருக்காங்க, பார்த்துங்க. போலீஸ் வருது, நான் அப்புறம் பேசுகிறேன். சரி சார். வாங்க இன்ஸ்பெக்டர், நான் கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு நீங்கள் ஆக்ஷன் எடுத்துக்க ரொம்ப நன்றி சார். ஓ, அப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்தது நீங்கள் தானா? லெட்டர் எங்கேயா இருக்கு? முதல்ல அதை எடு. சார், இதை எடுத்துகிட்டு வரேன் சார். சார், எங்கேயோ ஓடிட போகிறான் சார், அவன் பின்னாலே போங்க சார். எங்கேயா லெட்டர்?